அண்ணாமலை இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர், இவர் வந்து இம்போர்ட்டட் பர்சன் தான் அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. எங்க இருந்து? கர்நாடகாவில இருந்து சொல்ல வராங்க. கர்நாடகா அவரு சேகர் பாபு தான் சொல்றாருல. சேகர் பாபு சொன்னா உங்களுக்கு தெரியணும் சார். நீ அம்மாடி நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு வெத்த பிள்ளையோ இருக்கானான்னு கிட்ட போய் பாப்போம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டு போய் ஒருத்தர் படிச்சு வந்தாருன்னா திமுக எத்தனை குடும்பத்தை சேர்ந்து வெளிநாட்டை படிச்சு வராங்க, என்ன சொல்லுவீங்க? அவங்கள இறக்குமதி சொல்லுவீங்களா, ஏற்றுமதி சொல்லுவீங்களா? Exactly, I don't know how to. தமிழே வரலையே. வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்கூல்ல என்ன பண்ண சொல்லுவீங்க? தமிழ் படிக்காம சிபிஎஸ்சி ஸ்கூல்ல திமுக எத்தனை குடும்பத்தை காட்டுவோம், என்ன செய்வீங்க அப்படி சொல்லுங்க. லாங்குவேஜ்னா எதுல கஷ்டம்? எந்த லாங்குவேஜ் கஷ்டம்? பிரெஞ்சு தான் உங்க லாங்குவேஜா? ஆமா தான். தமிழ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. டேய் என்ன அப்பான்னு சொல்லாதடா. பெத்த பிள்ளை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லும்? அத விட டேய் ஏகாம்பரம்னு சொல்லட்டும், நான் சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னொரு தடவை இவன் அப்பேன்னு சொன்னா இந்த குரங்கு பையல அம்மியை வச்சு அப்படியே நசுக்கி விடுவேன். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் தமிழ் மாதிரி வராது, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு பிரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் அவர் படித்துக் கொண்டிருக்கார். அவ்வளவுதான், நம்ம முடிச்சுட்டே. தமிழருடைய முழு அடையாளத்தை உட்கார்ந்துருக்காரு, உயரமும் அகலமும் இங்க உட்கார்ந்துருக்காரு. ஆனாலும் அவர் ஒரு இம்போர்ட்டட் லீடரா தான் பாக்குறாங்க திமுக. சேகர் பாபு பார்த்தாருன்னா நாடு பார்த்தா அர்த்தமா? அவரே அதிமுக வேற பார்த்தாரு, திமுக வேற பார்த்தாரு சொல்லிட்டாருல நம்மளை. அதிமுக இருக்கும் என்ன பார்த்தாரு சொல்லுங்க. இதே திமுக கலெக்டர் அலுவலகத்தை வார வாரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினவர், வாரம் வடசென்னை மாவட்ட தலைவராக இருந்தவர். நீங்க எங்கடா இங்க ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கடை சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்மளோட கழுத்துல இருக்கிற நம்பிக்கை துரோகிகளா. திடீரென்று வந்து தலைவரானவர்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. திடீரென்று அமைச்சரானா யார்? திடீர்னு ஏடிஎம்ல இருந்து வந்து ஏடிஎம் திமுக ஆள் இல்லையா? திமுக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கட்சிக்கார போது இவங்களே தான் சேர்த்துட்டு இருந்தாங்க காலம்புறா. அவங்க தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. அவ வருஷ கணக்குல உயிரை கொடுத்து வேலை செய்யறான். அவரு பாதிக்கு பாதி வந்து ஏடிஎம்ல இருந்து வந்தவங்க அமைச்சர் பதவி நீங்க கொடுத்துட்டு யாரும் இங்கே இருக்கிறவங்க தான் சார். அவங்க தாய் வீடு தானே சார். அங்கதானே. இவருக்கு என்ன பேய் விடாது? இவருக்கு என்ன பேய் விடா? இது ஒரு தாய் வீடு இல்லையா? இந்த மண்ணில இருந்து பிரிக்கவே முடியாதா? என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணெல்லாம் கலக்கும், என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் நான்டா போகும். இவர் என்ன குடி வந்தவரா? சேட்டு பொம்பளை கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறாரா? இல்ல அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீ சொல்லுங்க. தாய் வீடு அப்புறம் இவர் எந்த வீடு இருக்கு? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. திடீர்னு அந்த மாதிரி மாற்றங்களை நம்ம உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசை பத்தியோ திமுக பத்தி வேணா உங்களுக்கு பிஜேபி பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும், அதிமுக பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும். திமுக அரசு பத்தி ஒரு கேள்வி கூட இருக்காது. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா அப்படிதான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்கு, அப்படிதான் செட் பண்ணிருக்கு. அந்த ரிமோட் வந்து செட் பண்றது இல்ல சார். நம்ம என்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட ஒரே ஒரு முறை இத்தனை வருஷம் நீ பேட்டி கேட்டிருக்கீங்க, திமுக ஆட்சியோட செயல்பாடு பத்தி நீங்க ஒரு பேட்டி கேட்டிருக்கீங்க. நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு பேட்டி ஒரு தமிழ்ல திமுக அரசு நான் இப்ப ஓபன் பண்ண மாதேஷ் ரங்கராஜ் பாண்டே பேசின இடங்கள்ல திமுக அரசுடைய செயல்பாடு பத்தி ஒரு பேட்டி தமிழில் காட்டி. ரங்கராஜ் பாண்டே தினமும் சொல்லிட்டு இருக்காருல என் பேட்டியில, நான் கேட்கிற கேள்வியின் மூலமா திமுக அரசின் என்ன அவர் கேட்க மாட்டாரு, அவர் கேட்க மாட்டாரு. நானா உள்ள ஊர்ல சொல்லிட்டு இருக்கேன். அதை நான் பதிவு பண்ணி கொண்டு போய் சேர்க்கறேன்ல. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. எடப்பாடி வர்சஸ் செங்கோட்டையன் எல்லாம் பிரச்சனை இல்ல. அப்படி எல்லாம் அண்ணன் செங்கோட்டையன் அப்படி செய்யறவரே கிடையாது. என்ன ஒரு மன குழப்பம், மன வருத்தம் இன்னமுமே சந்திக்கலையே ரெண்டு பேருமே.
அவங்க டெய்லி காலேஜ் இருக்காங்க, அத்தமாரு பெரியப்பமாரா டெய்லி காலேஜ் விவாதம் ஆயிட்டு இருக்கு. அந்த விவாதத்துக்கு உங்களுக்கு பொறுப்பு போறாங்க. நீங்க தமிழ்நாடு அரசு பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சீங்க, நீங்க விவாதம் பண்றீங்க. அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்லி குழப்பி அவங்கள. என்னத்த சொல்லி சார் குழப்புறது? இலுமினாட்டின்னு சொல்லு சார். இலுமினாட்டியா? நம்ம கையும் கிளவுமா இதுல சிக்கிட்டோம்னு வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத 4 விஷயத்த சொன்னா அவன் நிமிந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம குனிஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த கேப்ல உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாம் விவாதம் பண்ணாங்க. அத்தனை ஊடகத்தையும் சொல்றேன். நான் மாதேச தனியா சொல்லவே மாட்டேன், எல்லா ஊடகத்தையும் சொல்றேன். தமிழ்நாடு அரசு பத்தி பேசுறீங்களா, திமுக பத்தி பேசுறீங்களா, இங்க இருக்க சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறீங்களா? என்ன டிபேட் எடுக்கணும்னு நாம ஏதாவது டிக்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வரையறை ஏதாவது யாரை என்னென்ன தலைப்புல எடுக்கணும்னு நீங்க ஏதாவது எழுதி சொல்லுங்க. அண்ணே அண்ணே உங்க 200 ரூபாய் வந்துருங்க, உங்க 200 ரூபாய் வந்துரும். இன்னைக்கு கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்கா 400 ரூபாய் கொடுத்துடலாம், விடுங்க. 600 ரூபாய் கொடுத்துடலாம். நீங்க நல்லா பேசிட்டீங்க அண்ணா. ஒரு நிமிஷம் 3 நிமிஷம் பேசுனீங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அறிவாலயத்துல 2000 வாங்கிக்கங்க. வேண்டாம், ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணுனே பேசுவோம். எனக்கு என்ன கிடைச்சு, நான் பேசுறேன், நீங்க பேச மாட்டீங்கன்னா நான் வெளியில சொல்ல, அவ்வளவுதான். உங்களுடைய கவலை பூரா அதிமுக பாஜக இருக்கு, தமிழக மக்கள் மீது இருக்குதான் நான் கேட்கிறேன். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவே. தமிழக மக்களுக்காக தான் இத பேசுறோம். 390 கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, அது பொய்யினா எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாமா? அண்ணாமலை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாமா? இல்ல சார், அண்ணாமலை அவர்களும் கூட இதற்கான ஆதாரம் இருக்குன்னா எடுத்து பொதுவெளியிலேயே சொல்லிட்டு போலாம். வாங்க விவாதிக்கிறோன்றது ஒண்ணும் வரிசையா வச்சுட்டாரு. இல்ல இன்னொன்னு சொல்றாரு, அப்படியே யார் அந்த சாரணும் நான் சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் இதுல இது என்னங்க? யார் அந்த சாரங்கிற கேள்வி எல்லாம் நீங்க சொன்ன அதே ஊடகங்கள் தான் வச்சது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் கலக்கானிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. சார் அண்ணாமலை எடுத்து வைக்கிறார் ஒரு விஷயத்தை, அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் கடந்துடுறாரு. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறதும் கிடையாது. அது ஒரு விவாதம் ஆயிட்டு இருக்குது. திமுகவும் அதை கண்டுக்கிறதே கிடையாது. இவருக்கு சொல்றதுக்கு அவர் சொன்ன ஒண்ணு பிடிச்சி நீங்க நில்லுங்களேன். அவர் கடந்து போயிடாருல, அது என்னாச்சு நீங்க கேளுங்களேன். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். செந்தில் பாலாஜி பத்தி பேசினாரு, ஈவி பத்தி பேசினாரு, நீங்க கேளுங்களேன். அவர் விட்டார்ல, நீங்க கேளுங்க. ஏய் செல்லங்களா அங்கங்களா வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாத, வாய் திறந்துறாத, நீ வாய் திறந்துறாத, கொன்றுவேன். டேய் 500 கோடிடா, 500 கோடிடா. கேளுங்க. 35 மினிஸ்டர்ஸும் சிறையில் இருப்பாங்க 2026க்கு பிறகுன்றாரு. எடுத்து இப்பவே நீங்க தொடங்குங்களா வேலையை இப்ப இருந்தே. அது என்ன 26ல உங்களுக்கு ஓட்டு போட்டாதான் வந்து 35 மினிஸ்டர்கள் உள்ள வைப்பீங்களா? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்து அண்ணாமலை திகார் ஜெயிலில் இருப்பாரு அண்ணன் முத்துசாமி சொன்னாரு. அது ஏன் சொன்னாரு? ரகுபதி சொன்னது. ரகுபதி சொன்ன ஏன் சொன்னார்? அப்ப அவர் சொன்ன பரவாயில்லையா? உங்களுக்கு ஏன் எந்த கேள்வி வரல? அண்ணாமலை சொன்ன கேள்வி வந்துச்சு. அண்ணன் ரகுபதி யார் முதல்ல சொன்னா? அண்ணன் ரகுபதி சொன்னது ஏன் உங்களுக்கு வரல? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அதுதான் எல்லாமே கேள்விதான் சார். எல்லாமே ஒரு கேள்வி மட்டும் தான் சார். நான் ஏடிஎம்கே பக்கம் போறேன், நீங்க மறுபடியும் பிஜேபி பக்கம் கொண்டு வந்தேன். யாரு சார் நீங்க? இங்க பாருங்க, நீங்க நல்லா வச்சு பாருங்க, ரீவைண்ட் போட்டு பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து மிரட்ட பாக்குறீங்கன்னு யார் சொன்னீங்க? ஏடிஎம்கேவா? 26 அமைச்சரும் சென்ட்ரல் ஜெயில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட பாக்குறாங்க யார் சொன்னீங்க? ஏடிஎம்கே சொன்னீங்களா? யூ வேர் வித் பிஜேபி. நீங்க அப்படியே மறந்து அப்படி வேற யாரும் பதில் சொல்ல உட்கார்ந்துருக்கீங்களா? நான் அந்த ஆள் கிடையாது. நீங்க நான் மாதேஷ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்பேன், ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே காட்டுவேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். விஜய்க்கும் பிஜேபிக்கும் என்ன சார் தொடர்பு? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு நீங்க புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. நான் வந்து புலனாய்வு பத்திரிகையாளர் மாதேஷ் அம்பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கான கள்ள தொடர்பு, நல்ல தொடர்பு, உள்ள தொடர்பு, எல்லா தொடர்பு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு தொடர்பு சொல்லுங்க. வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பாதுகாப்புங்கிறது பந்தா கொடுக்குறேன்னு. அதுதான் இந்த அரசியல வந்து கெட்டு போனதுக்கான அர்த்தம். பாதுகாப்புங்கிறது சேஃப்டிக்காக கொடுக்கிறது. ஒரு ஆளுக்கு த்ரெட் என்ன அவருக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு. நீங்க எங்க போனா நீங்க கண்ணில் பாக்கலையா? நீங்க வந்து எதுக்கு நீங்க மண்டபத்துக்குள்ள வச்சுக்க பரந்தூர்ல போய் பொதுமக்களை பார்க்க விடல? இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியாது சொல்லி நீங்க போய் பாருங்க. என்ன காரணம் வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. தயவு செய்து போய் பாருங்க. பரந்தூர்ல நான் பொது இடத்துல போய் மீட் பண்ண போறேன்னு சொன்ன போது கூடாது, மண்டபத்துல போய் பாருங்க. ஏன் சொல்லி பாருங்க. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. நான் கேட்ட பதில் சொல்லுங்க சார். சார் இதெல்லாம் ஏன்னு சொல்லுங்க சார். இந்த மாதிரி சார் அடுத்த வரை போகுது. ஏன் சொல்லுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? தமிழ்நாடு அரசு மண்டபத்துல மீட் பண்ணுங்க ஏன் சொல்லுச்சு? வெயிலா இருக்கும், நிழல் உட்காருங்கறக்கா? பாதுகாப்பு காரணத்துக்கு. அது பாக்கல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய தலைவர்களுக்கு பாதுகாப்பை குறைத்து இருக்கிறது. இவங்க கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இப்ப நீங்க வாங்க. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு யார்கிட்ட அச்சுறுத்தல்? அவரு சீஃப் மினிஸ்டர். யார்கிட்ட அச்சுறுத்தல்? பதில் சொல்லுங்க சார். நீங்க நேரா வந்தா நேரா வாங்க, அப்படி ஓரமா போகாதீங்க. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு,
ஐயோ வருதே மூதேவி வருதே. இல்ல சார், திடீர்னு விஜய்க்கு நீங்க கொடுக்குறீங்க, ஏன் மாநில அரசோட நீங்க கன்சல்ட் பண்ணீங்களா, தலைமைச் செயலாளரோட கன்சல்ட் பண்ணீங்களா, டிஜிபியோட கன்சல்ட் பண்ணீங்களா? உங்களுக்கு தெரியுமா விசாரிக்கலன்னு? இல்லன்ற நேற்று வரைக்குமே உங்களுக்கு தெரியுமா? உங்கள்ட்ட யார் சொன்னா? டிஜிபி சங்கர் ஜால் சொன்னாரா? என்கிட்ட யாருமே பேசலன்னு சொன்னாரா? யார் சொன்னா உங்கள்ட்ட? லாண்ட் ஆர்டர் டேவிட்சன் ஆசீர்வாத் சொன்னாரா உங்கள்ட்ட? என்கிட்ட சொல்லுன்னு மாதேஷ் கூட்டி பாருப்பா யாருமே டிஸ்கஸ் பண்ணலப்பான்னு சொன்னாங்களா? உங்கள்ட்ட சொல்லிட்டு செய்யணுமா? இல்ல கலந்து பேசலாங்களான்ற சந்தேகம் இருக்குல்ல. ஒருவேளை அப்ப நீ என்ன சொல்றது தெரியுமா? எனக்கு தெரியல சார் சொல்லு, கலந்து பேசல சார் சொல்லக்கூடாது. கடவுளை நான் பார்க்கவில்லைன்னா ஆனஸ்டி, கடவுளை இல்லைன்னா தப்பு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.